ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த அவாய்டன்ட் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி தான் ஈர்க்கப்படுவோம். யார் ஈர்க்கப்படுவாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சியஸ் பார்ட்னர்ஸ். அதாவது ரொம்ப ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கவங்க ஈர்க்கப்படுவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்கலாம். சில பேர் அந்த லவ்டு ஒன்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஃபியராக இருக்கவங்க, இன்னொருத்தவங்க எனக்கு க்ளோஸ்னஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிற பர்சனாலிட்டிஸ். இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் நமக்குள்ளே உருவாகுது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது. இன்ஃபேக்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன வேர்டுனே தெரியாமல் இருக்கும்போதே இது நமக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அதோட டைனமிக்ஸ் என்ன, அதை எப்படி நம்மளோட க்ரோனப் லைஃப்பில் அதோட எக்கோவை காட்டுது. அண்ட் இதை நம்மளோட ஐடென்டிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது நம்ம ஐடென்டிட்டி கிடையாது. இதை நம்ம ஒரு அடாப்டபிலிட்டிக்காக நம்ம வளர்த்துருக்கோம். இதை மாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை